ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுடிஸ் பைட். இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோன்னா, ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்னால் முருங்கைக்கீரை போண்டா செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பவுலில் 1 கப்பு கடலை மாவை ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது 200 கிராம் கடலை மாவு இருக்கும். அதுக்கு ஒரு 4 பச்சை மிளகா, 2 வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இது எல்லாமே பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு கப் அளவு முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக சோடா உப்பு. சோடா உப்பு ஆப்ஷனல் தான். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பசங்க கீரை சாப்பிட மாட்டாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கீரை சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. அயர்ன் கண்டென்ட் உள்ளது. நிறையா சேர்த்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மாவு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இது கிறிஸ்பி வரத்துக்கோஸ்கரம். இதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணோடனே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் பிசைய வேணாம், ரொம்ப தண்ணியாட்டவும் பிசைய வேணாம். மீடியமாக பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கிட்டால் போதும். இப்போ அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்கேன். வானல் ஹீட் ஆனோடனே எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போண்டா போட்டுக்கலாம். இதே மாதிரி டெல்லி லீஃப் வச்சு போண்டா போட்டிருக்கேன். நம்ம சேனலில் இருக்குது. யாராவது பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது 2 சைடுமே நல்லா கிறிஸ்பியாக வேகிற அளவுக்கு, கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக முருங்கைக்கீரை போண்டா ரெடி ஆகிடுச்சு. மேலே கிறிஸ்பியாக, உள்ளே ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.